பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாட்களிலே இருக்கிறபடியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு புரோஜனமாக, நம்முடைய ஆத்துமாவுக்கு புரோஜனமாக கர்த்தருடைய வசனங்களை கொஞ்ச நேரம் நாம் தியானித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், வேத புஸ்தகத்திலே மிக அதிகமான முறை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? பயப்படாதே என்ற வார்த்தை. அப்போது ஆண்டவர் மனுக்குலத்தோடு கூட என்ன பேச விரும்புகிறார்? ஆனால் பயப்படாதீங்க, எந்த காரியத்தை கொண்டும் பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தால், நம்புகிறவர்களாய் இருந்தால், நாம் பயப்படுவதை நாம் நிறுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், பயப்படுவதும் எல்லா காரியத்தை குறித்து எப்பொழுதும் பயப்பட்டு கொண்டிருப்பதும் ஒரு வகையில் பாவமாகவே கருதப்படுகிறது. ஆகவே நமக்கு பயம் தேவை, பரிசுத்தமான பயம் தேவை, நீதியான பயம் தேவை. எல்லாவற்றையும் குறித்து மனுஷருக்கு பயந்து, பிசாசுக்கு பயந்து, நடக்காத ஒன்றை சிந்தித்து அதற்காக பயந்து நாம் வாழ தேவன் நம்மை அழைக்கவில்லை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். சகோதரனே, சகோதரியே, இன்று உங்கள் உள்ளத்திலே நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பயத்தை நீக்கும்படி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அருமையான புலம்பல் புஸ்தகத்தை எழுதின எரேமியா இவ்விதமாய் சொல்லும்போது 3:57 நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே அணுகி பயப்படாதே என்றீர் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எரேமியா அந்த புஸ்தகத்தில் தேவன் தன்னை அணுகினதாக சொல்லுகிறார். என்ன அணுகினார்? நீ ரொம்ப பயப்படாத அப்படின்னு தொடர்பு கொண்டு கர்த்தர் பேசுகிறார். அப்போ நீங்களும் நானும் பயந்து வாழ்வதை தேவன் வெறுக்கிறார். பயம் நல்லதல்ல. பயம் வியாதியை கொண்டு வந்துவிடும். பயம் எப்பொழுதும் நிம்மதியை கெடுத்துவிடும். ஆகவேதான் அந்த புலம்பல் புஸ்தகத்தில் தேவன் மனுஷனை அணுகினார். பயப்படாதே, ஏன் பயந்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி மனுஷனை அணுகி ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் புலம்பல் 3:58 ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். பார்த்தீங்களா, ஆண்டவர் எதனுடைய வழக்கை தீர்த்து வைத்தாராம்? ஆத்துமாவிலே இருக்கிற போராட்டங்களை. ஸ்தோத்திரம். ஆத்துமாவிலே இருக்கிற கட்டுக்களை அறுத்து ஆண்டவர் என்ன செய்தார்? பயத்தை நீக்கிவிட்டார். பயத்தை நீக்கிவிட்டு அந்த இடத்துல எரேமியாவுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நீங்களும் எந்த காரியத்தை கொண்டும் பயப்படாதிருங்கள். பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது அல்ல. பயத்தை சத்துருவே விதைக்கிறான். சத்துரு பயத்தை விதைத்து நாம் எப்பொழுதும் கலக்கத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆகவே சொல்லுங்கள், பயம் எனக்கு சொந்தமானது அல்ல.
தைரியத்தை என் தேவன் எனக்கு தந்திருக்கிறார் என்று திடக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. நாம் எதற்கெல்லாம் பயப்படுகிறோம் என்று வேத புஸ்தகத்திலே சற்று ஆராய்ந்து பார்த்தால் ஏசாயா 41 சொல்லுகிறது, இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள் என்று அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எதற்கு பயப்படுகிறோம்? நம்மேல் எரிச்சப்படுகிற மனிதர்களை பார்த்து பயப்படுகிறோம். நம்மேல் எரிந்து எரிந்து விழுகிற சகோதரிகளை பார்த்து நாம் பயப்படுகிறோம். அருமையான ஆசிரியர்களை கண்டு பயப்படுகிறோம். வேலை கொடுக்கிற முதலாளிமார்களை கண்டு பயப்படுகிறோம். ஐயோ, இவர் ஏன் எரிச்சலாக இருக்கிறார்? பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, எரிச்சலாக இருக்கிற ஆட்களுக்கு நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவங்க எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய குணத்திற்காக, அவங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் அந்த எரிச்சலின் ஆவிக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஆம், இன்றைக்கு எந்த மனுஷனுக்கும் சமாதானம் இல்லை. எல்லா மனுஷனும் ஒருவர் மேலே ஒருவர் பொறாமைப்பட்டு வெளியில் அந்த காரியம் தெரியாவிட்டாலும் மனதிற்குள்ளே எரிந்து கொண்டே இருக்கிற நிலை, எரிச்சல். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷருடைய எரிச்சலுக்கு பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். பாருங்க, அவர் நம்மளை தாங்குகிறாராம். பயப்படாதன்னு சொன்னவர் சொல்கிறார், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். நீ எரிச்சலாக இருக்கிற மனுஷனுக்காக பயப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை திடப்படுத்துகிறவராக இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ பாருங்க, நம்ம எரிச்சலுக்கு பயப்படக்கூடாது. பாருங்கள், ஆபேல் காயினுடைய காரியங்களில் தம்பிக்கு தேவன் செவி கொடுத்தார். உடனே அண்ணனுக்கு எரிச்சல் வந்துட்டு, என்ன அவனுக்கு மாத்திரம் தேவன் செவி கொடுக்கிறார், எனக்கு செவி கொடுக்கவில்லையே? அந்த எரிச்சல் கோபமாக மாறி, கோபம் அவனை கொலைகாரனாக மாற்றிவிட்டதை பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் எரிச்சப்படுகிற, உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறவர்களை நீங்கள் காணும்போது நீங்களும் அந்த எரிச்சலுக்குள்ளாக கடந்து போகாதபடிக்கு உடனே மனதிற்குள்ளே ஜபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த எரிச்சலின் ஆவிக்கு என்னை தப்புவியும், நீர் கேடகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தா கர்த்தர் எரிச்சலின் ஆவிகளுக்கு உங்களை தப்புவிப்பார். ஒன்று. இரண்டாவது காரியம் என்ன? ஏசாயா 41:12 சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, பாருங்கள், நம்ம கூட இன்னைக்கு போராடுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். எதை எடுத்துக்கிட்டாலும் போராடுவாங்க கடந்து. உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. சும்மா அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, சும்மா கொஞ்சம் பழக்கம் இருக்கும். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் கடந்து உங்கள் கூட கடந்து போராடிக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் கூட யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உடனே நீங்கள் மனம் உடைஞ்சு போயிடக்கூடாது. உடனே நீங்களும் போராட ஆரம்பிச்சிடக்கூடாது. உடனே நீங்களும் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா என்று சொன்னீரே, இந்த போராடுகிற மனிதர்கள் மத்தியிலே என்னை காத்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட போராடுகிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். பாருங்கள், ஆபிரகாமோடு கூட இருக்கிறவர், ஆபிரகாமோடு கூட இருந்த தேவன் உங்களோடும் கூட இருப்பார். எப்படி இருப்பார்? மகா பெரிய பலனாக, கேடகமாக அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆகவே போராடுகிற மனிதர்களோடு நீங்கள் போராடாதீங்கள்.
உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற மனுஷர்களை நீங்கள் காணும்போது நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், கர்த்தருடைய சமூகத்திலே அமைதலாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆகவே தான் தேவன் சொன்னார், போராடினவர்களை பார்த்து நீ பயப்படாத, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ போராடுகிற மனுஷர்களை கண்டு பயப்படுகிறோம். மூன்றாவது காரியம் என்ன? ஏசாயா 41:17, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அப்போ இதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை கவனிச்சு பாருங்கள். யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. சில நேரத்தில் நம்மை பலர் பூச்சியை போல, ஒரு சின்ன குடும்பம் தானே இது, இவன் ஒரு பூச்சி, இவன் ஒன்றுமே கிடையாது, இவனுக்கு போய் நீங்கள் இதெல்லாம் பாராட்டுறீங்களே, இந்த தகுதிக்கு இவன் பாத்திரன் அல்ல, ஒதுக்கி வைப்பாங்க. உங்களை மூளைக்கு ஒதுக்கி வச்ச மூளைக்கு தலைக்கல்லானது போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். அநேகர் உங்களை ஒதுக்கும் போது நீங்கள் உடனே பதறிடக்கூடாது, மனம் பதறிடக்கூடாது. ஐயோ, சொந்த குடும்பம் ஒதுக்குகிறதே, சகோதரர்கள் ஒதுக்குகிறார்களே, என் வேலை செய்கிற இடங்களில் ஒதுக்கி பார்க்கிறார்களே என்று சொல்லி மனம் கலங்கக்கூடாது. உங்களை ஆதரிக்கிறவரும் உங்களுக்கு துணை நிற்கிறவருமான கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். ஏசப்பா, என்னை இப்படி நடத்துகிறாங்களா ஆண்டவரே, பூச்சியை போல பார்க்குறாங்களப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எங்கே உங்களை ஆகாதுன்னு தள்ளுனாங்களோ அங்கே உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார். அது கர்த்தருடைய செயலால் நடக்கும். அநேகர் கண்டு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்களை அற்பமாய் எண்ணின இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி நடத்துவார். அருமையான லேயாள் என்ற ஒரு சகோதரி அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுக்கு கூச்ச பார்வை, உடம்பிலே கொஞ்சம் குறைபாடு, ஆனால் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை மனுஷர்கள் கண்டுகொள்ளவில்லை. கர்த்தரோ அவருடைய அற்பமான நிலையை பார்த்தார். பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவளையும் கர்த்தர் குடும்பத்திலே நல்ல ஸ்தானத்தை கொடுக்கும்படி அவளுக்கும் பிள்ளைகளை கொடுத்து குடும்பமாய் மாற்றி லேயாளை ஆசீர்வதித்தாராம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை பூச்சியை போல நினைக்கிறார்களா? உங்களை ஒதுக்கி வைக்கிறார்களா? தள்ளி வைக்கிறார்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், 3 விஷயங்கள் இந்த பூமியிலே தொடர்ந்து நடைபெறுகிறது. எரிச்சலாயிருக்கிற கூட்டம், நம்மோடு கூட போராடி யுத்தம் பண்ணுகிற கூட்டம், கடைசியிலே நம்மளை பூச்சியை போல தள்ளப்பட்ட கல்லாக பார்க்கிற கூட்டம். இதன் நடுவில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய நல்ல வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து நடைபெறுகிறது. ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சற்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்லுகிறது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கொடுக்கிறார், ஆண்டவருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் என்ன, ஆண்டவர் இருதய கதவை தட்டும்போது திறக்க வேண்டும். மகனே, நான் உனக்காக மரித்திருக்கிறேன், நான் உனக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறேன், நான் உன் தேவனாயிருக்கிறேன்,
என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாயா என்று சொல்லி உடைய இருதய கதவை தட்டும்போது நீங்கள் திறக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தால் உலகத்திலே வேகமாக ஓடுகிற உலகம், பிள்ளை சொல்லுகிறதை காது கொடுத்து கேட்க முடியாத தகப்பன், மனைவி சொல்லுகிறதை காது கொடுத்து கேட்காத கணவன், ஏனென்று சொன்னால் அவ்வளவு வேகமான உலகம், காது கொடுத்து ஒருவருக்கும் கேட்க நேரமில்லை. இதன் நடுவிலே கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொருடைய இருதய கதவையும் தட்டுகிறது. என் மகனே, நீ உன் இருதய கதவை திறப்பாயா? இதோ உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறேன். நீ என்னை தேடி வருவாயா? நான் உனக்காக சிலுவையிலே மரித்தேன். நான் உனக்காக இரத்தம் சிந்தினேன். நான் உனக்காக மரித்து 3வது நாளிலே எழுந்திருக்கிறேன். இன்று உனக்காக ஜீவித்திருக்கிறேன். நீ என்னிடத்திலே வருவாயா என்று சொல்லி கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொரு மனிதனுடைய இருதய கதவையும் தட்டி கொண்டே இருக்கிறது. இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய இருதய கதவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தட்டி இருக்கிறார். நீங்கள் பல முறை அதை கேளாதவர்களைப் போல ஒதுங்கி போய்விட்டீர்கள். நீங்கள் பல முறை அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தர் மீண்டும் சொல்லுகிறார், நீ என் வார்த்தைக்கு செவி கொடு. நான் தட்டுகிற உன் இருதய கதவை தட்டும்போது உன் இருதயத்தை திறந்து கொடு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், சங்கீதம் 57:7 சொல்லுகிறது, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது உடனே கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தா ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி எரிச்சலாயிருக்கிறவர்களிடம் உங்களை மீட்டுக் கொள்ளுவார். உங்களோடு கூட போராடுகிற மக்களிடமிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளுவார். பூச்சியை போல உங்களை அற்பமாய் எண்ணுகளிடமிருந்து கர்த்தர் உங்களை விலக்கி மீட்டுக் கொள்ளுவார். ஆகவே தேவனை அண்டிக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், அவரோடு கூட வாழ பழகுங்கள். கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தருவார். மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற அன்பு தகப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரமாக இந்த வார்த்தை வழியாக அருமையான சகோதரனோடு சகோதரியோடு நீர் பேசினதற்காக நன்றி. நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்களோடு கூட போராடுகிற, அவர்களோடு கூட கர்த்தாவே அவர்களிடத்தில் எரிச்சலாய் இருக்கிற, அவர்களை ஒரு பூச்சியைப் போல நடத்துகிற எல்லா நிலையிலும் இருந்து நீர் அவர்களை காப்பாற்றுவீராக, அவர்களை தாங்குவீராக. என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னீரே. அவருடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க. அவருடைய மனதில் உள்ள காயங்களை கர்த்தர் ஆற்றுவீராக. பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய சத்தத்தை அவர்கள் கேட்டு இன்றைய தினம் அவருடைய இருதயங்கள் உமக்காக திறக்கப்படுவதாக. குடும்பமாய் உம்மை தேட, தனி மனிதர்களாய் உம்மை தேட, உம்மை ஆராதிக்க அவர்களை பக்குவப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.